வெல்கம் டு ஆஃப் கிரிட். அதை நான் உங்களுக்கு சொன்ன நினச்சிக்காதீங்க, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆஃப் கிரிட் வந்து நம்மளோட புது பிசினஸ் வெஞ்சர். ஸோ இந்த 2024 ஆரம்பிச்சு 2025 லான்ச் பண்ணியிருக்கோம். ஆஃப் கிரிடை பற்றி எல்லாம் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். ஓகே, வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாரி இன்னும் நிறைய பிசினஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை நம்ம ஆர்மரடோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், 2024 வந்து இதுக்கான ஒரு பிளான். பட் இதை பற்றியான ஒரு சின்ன சீடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2003 நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து கேமிங் ரிக்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து சென்னையில் வந்து நிறைய கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்து நான் அந்த வேலையை நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே போய் அவங்க கேட்குற கேம்ஸ்க்கு என்ன மாதிரி கன்ஃபிகரேஷன் கொடுக்கணும், என்ன GPU அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்றதா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் கம்பெனிஸ்க்கு சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நெட்வொர்க் லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அந்த டைம் வந்து pretty much ரிக் அசம்பிள் பண்றது, AMC கான்ட்ராக்ட் இதுதான் என்னோட ஒர்க் இருந்துச்சு. அந்த டைமே வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பட் ரெஜிஸ்ட்ரேட்டில் நான் கடை எடுக்க முடியல. அந்த பாலிடிக்ஸை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து நம்ம ஆஃப் கிரிட்ல நம்ம என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதோட ஃபியூச்சர் விஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் பார்ப்போம். ஆஃப் கிரிட் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளார வந்த உடனேயே நம்மளுக்கு இந்த இடம் தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பேசிக் ரிசப்ஷன் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட் டெஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு டிஸ்பிளே ஒன்று வச்சிருக்கேன். இந்த டிஸ்பிளேல நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் அந்த கடைலாம் இருக்கு. நிறைய டாலர்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு சில கடைகள்லாம் இருக்கும். சிம்பு வந்து பழைய படத்துல கையில வந்து கயிறுலாம் சுத்திட்டு வருவாரு, மோதிரம்லாம் போட்டு வருவார்ல, அதெல்லாம் நிறைய கடையில எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிக்கிற ஒரு சில விஷயங்கள், அந்த டைம்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இங்க வைக்கலாம். அதாவது கேமிங் ரிலேட்டட் மர்ச்சன்டைஸ் பிளஸ் வந்து நம்ம ஆர்மரடோ, அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குட்ஸ், பசங்க உள்ளார வந்தா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விஷயம் எல்லாம் இந்த பர்டிகுலர் அறையில தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இது நம்மளோட ரீட்டைல் ஸ்பேஸ். இது இன்னும் ஃபில் பண்ணல. இப்போதைக்கு சும்மா நம்ம ஸ்நாக்ஸ் அடிக்க வச்சிருக்கிறோம். பட் இது ஃபுல்லாவே நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் கேமிங் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து நம்ம இங்க வைக்க போறோம். அண்ட் ஆல்சோ நம்ம இங்க பிசிக்கலா நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் இங்க வைக்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கேமிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு கேமிங் ரிலேட்டட் அப்படின்றத விட நல்ல மக்கள் வந்து ரொம்ப ரசிச்சு வெளியில எங்கேயும் கிடைக்காத ஒரு பொருள், அது எல்லாத்தையும் நம்ம இங்க வைக்க போறோம். இது வந்து இந்த கம்ப்ளீட் ரேக் ஸ்பேஸ். இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சு இதை தாண்டி இதுக்கு ஃபுல்லாவே வந்து நம்ம கேமிங் ரிலேட்டடான அக்சசரிஸ் அண்ட் கியர்ஸ் தான் நம்ம வைக்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் இந்த இடத்துல நம்ம சின்ன ஸ்நாக் ஸ்டால் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட அக்சசரிஸ் அண்ட் அப்பேரல்ஸ், நம்ம ஆர்மரோட அப்பேரல்ஸ் அது எல்லாமே இங்க வரப்போகுது, மெர்ச்சன்டைஸ் அது எல்லாமே இங்க வரப்போகுது. அண்ட் ஆல்சோ நம்மளோட PC பில்ட், நம்ம லேட்டஸ்டா நம்ம பண்ற PC பில்டு, நம்மளோட புதுசா வர கம்ப்யூட்டர் கன்ஃபிகரேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நம்ம வைக்க போறோம். அண்ட் ஆல்சோ சம் கேமிங் மெர்ச்சன்டைஸ் அதுவும் நம்ம இங்க வைக்க போறோம். இது நம்மள்ட்ட வந்து என்னென்ன கீபோர்ட்ஸ், இப்போ ரேசர் மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸ் அண்ட் ஹெட்செட்ஸ் அண்ட் GPUs என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே வைக்க போகிறோம். ஸோ தட் யாராவது ப்ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ டெலிவரி அண்ட் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியும் ஒரு கம்ப்ளீட் பில்டும் PC பில்டுமே நம்ம கொடுக்க முடியும். அதுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சு 5 வீக்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 2 PC ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் என்கொயரிஸும் இருக்கு. ஸோ ஐ திங்க் வி ஆர் டூயிங் குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் நம்மளோட PS ஏரியா. பிளே ஸ்டேஷன் எல்லாமே வந்து PS5 லேட்டஸ்ட் கன்ஃபிகரேஷன், லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா PS5 ஃபர்ஸ்ட் மிஷின் அண்ட் செகண்ட் மிஷின் அண்ட் தேர்ட். இதுல வந்து நீங்க வந்து FIFA, மார்டல் காம்பேட், ஆஸ்பல்ட் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இதுல இருக்கு. இது எல்லாமே சில கேம்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் கூட. இது எல்லாத்தோட லைசன்ஸும் வாங்கி எல்லாம் போட்டாச்சு. அண்ட் விச் இஸ் கோனா பி குட். லாஸ்ட் வீக் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டது இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தேன். மொத்தமா 10,000 rupees வந்து நம்ம FIFA டோர்னமெண்ட் வந்து பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சார்ட் ஆஃப் லைக் இந்தியாவில நம்ம ஒரு ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா கூட சொல்லிக்கலாம். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸை பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து அது எப்படி இந்த உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உள்ளார ஒரு செக்டர் 2 ஒன்று இருக்கு. அங்க போறப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சென்டர்ல நானா பர்சனல் டச்ல பண்ண ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வால்ல நம்ம ஒரு ஃபீச்சர் மாதிரி வச்சிருக்கிறோம். இதை நான் வந்து டிசைன் பண்றப்ப சொன்னது என்ன அப்படின்னா வந்து இது டபுள் பர்பஸா இருக்க போகுது. ஒன்னு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிளாஸ்டிக்ல வந்து நம்மளோட பிரைஸோ, லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ, டோர்னமெண்ட்ஸோ இதை பத்தியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து 3 போர்டு இருக்கு. இது 3 பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கும். பட் இதை தாண்டி வந்து இதுக்கு ஒரு பர்பஸும் இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டேபிளாகவும் நீங்க மாத்திக்க முடியும். ஸோ இதை மாத்திட்டு இதுல வந்து நம்ம ஃபுட் சர்வ் பண்றது, சாப்பிட்றது. இப்போ ஆக்சுவலி நம்ம டீம் வந்து லஞ்ச்லாம் இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது அந்த அளவுக்கு வந்து வெரி கன்வீனியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சர்வ் பண்றதோ, இந்த இடத்துல ஒரு கஃபே ஆரம்பிக்கிறதோ, அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணனாலும் இது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியால பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரேசிங் சிம். ஸோ ரேசிங் சிம் வந்து ஃபுல்லா ஆக்சுவலி அசம்பிள் பண்ணியாச்சு. பட் இதுக்கு வந்து ஒரு கர்வ்டு டிவி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஸ்பெஷல் ஆர்டர். அது ஸோ அந்த ஆர்டர் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. இன்னும் 3-4 days அது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வந்து ரேசிங் சிம் வந்து ஃபுல்லாவே இருக்கும். எனக்கு வந்து மேனுவல் கார் நான் ஓட்டி கிட்டத்தட்ட வந்து 4
இயர்ஸ் ஆச்சு. ஜாகுவாருக்கு முன்னாடி நான் வச்சிருந்தது வந்து ஹோண்டா சிவிக் மேனுவல். ஸோ அப்போ ஓட்டுறப்ப எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே ஃபீல் வந்து இந்த ரேசிங் சிம்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி பாய்ஸ்க்கு வந்து மேனுவல் கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். மஸ்டாங்கா இருக்கட்டும், இல்லை வந்து M3 இருக்கட்டும், BMW அண்ட் ஈவன் ஜாகா இருக்கட்டும், X3 இருக்கட்டும், இதெல்லாம் டிரைவ் பண்றதோட ஒரு பெரிய பிளஷர் என்ன அப்படின்னா வந்து பீயிங் மேனுவல். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து யூ கோனா கெட் இட். ஆக்சுவலி ஐ வாஸ் லிட்டரலி இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இல்லைனாலும் சரி, நீ வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ரேசிங் சிம் வந்து மேனுவல் கியரோட ட்ரை பண்ணி பாருங்க, யூ வில் என்ஜாய். இது நல்லபடியா நம்மளுக்கு ஆக்சுவலி போச்சு, பிசினஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதோட ஹையர் வெர்ஷன்லாம் இருக்கு. த்ரஸ்ட் மாஸ்டர், கூல் மாஸ்டர், அந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல இன்னும் ஹையர் அண்ட் வெர்ஷன் வந்து நம்ம ஒரு ரேசிங் சிம் வந்து அடுத்தது பண்ண போறோம். இது நல்லபடியா போச்சு அப்படின்னா சரி, இதெல்லாம் பேசியாச்சு. ஓகே, நம்மளோட மெயின் ஏரியா ஆஸ் அ கேமரா, நான் ஒரு PC கேமர் தான், அதை பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு செக்டர் 2 கைஸ். நம்ம ஆக்சுவலி PC கேமர் தான். ஸோ இதுதான் pretty much நம்ம ஸ்பேஸ். இங்கே தான் நம்ம போறோம் எப்பவுமே. இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஏன் கேமிங் சென்டர்லாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்களே, சும்மா கஃபே வச்சு சின்ன சின்னதாக பண்ணிருக்காங்களே, கேமிங் சென்டர்லாம் என்ன பிசினஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப எதனால வந்து இந்த ரிஸ்க் நான் எடுத்தேன் அப்படின்றது வந்து இட் இஸ் a ரிஸ்க் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லா பிசினஸ்மே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சீரியஸான ஒரு நோட் இருக்கும் அந்த பிசினஸ்க்கு. பட் கேமிங் அரேனா அப்படின்றது வந்து இட்ஸ் பை கிரவுண்ட் அப் வந்து இட்ஸ் நாட் a சீரியஸ் திங் அப்படின்ற மாதிரி தானே. பட் இருந்தாலும் இது ஏன் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஐபிஎல்லோட மார்க்கெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1 billion இருக்கும். $1 billion இருக்கும் ஐபிஎல் மார்க்கெட். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனும் அண்ட் ப்ராபப்ளி கரண்ட் ஜென்ரேஷனோட ஒரு மிச்ச சொச்சமும் வந்து ஐபிஎல் பாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஃபியூச்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த IPL, NBA, WNBA நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இது எதுவுமே இருக்க போறதில்ல கைஸ். ஏன்னா இந்த எந்த ஒரு ஸ்போர்ட்லயும் ஒரு ரெகுலரான ஒரு மனுஷனா நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. நான் போய் வெய்ய நின்று கிரிக்கெட் இந்த அடுத்த ஜென்ரேஷன் விளையாடவே போறது இல்லை. அவங்க வந்து ஐபேட்ல இருப்பாங்க, கான்சோல்ல இருப்பாங்க, PCல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ்ல தான் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ பிரிட்டி மச் வந்து ஸ்போர்ட்ஸ் இஸ் கோனா பி த ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து மெயினா இந்த பிசினஸ் பிளான் நான் வரணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்க வந்து இந்த பென்டகன் ஏரியா, அண்ட் இந்த ஏரியா வந்து ஒரு பென்டகன் ஷேப்ல வந்து நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணிருக்கிறோம். ஒரு பிரீமியமான எலைட்டான ஃபீலிங் உள்ளார விளையாடுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் இதோட பர்பஸ். இதுக்குள்ள இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து இஸ் a high spec சொல்லலாம். DDR5, RTX 4060 அண்ட் ஹையர் ஸ்பெக்ல இந்த மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். வெளியில வந்து 10 மிஷின் இருக்கு. மெயினா இங்க தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் ரன் பண்ண போறோம். அண்ட் லாஸ்ட் 2 டோர்னமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 5 people இருக்கிற ஒரு டீம் அங்க இருக்கும், இன்னொரு 5 மிஷின்ஸ் இங்க இருக்கு, இன்னொரு டீம் இங்க இருக்கும். டீம் A வர்சஸ் டீம் B வந்து நம்ம டோர்னமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுவோம். பிரிட்டி மச் வந்து வெளியில இருக்கிற மிஷின்ஸோட உள்ளார இருக்கிற மிஷின்ஸ் வந்து ஸ்பெக் அதிகம், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து இங்க இருக்கிற மானிட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா BenQ 27 inches வந்து ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வச்சிருக்கோம். which is like இப்போதைக்கு கரண்டா வந்து சென்னையில ப்ராபப்ளி அரௌண்ட் ஈவன் சதர்ன் இந்தியா, ஹோல் இந்தியால கூட வந்து we are the highest spec gaming arena அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி with comes to monitors கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த கேமிங் பிசியோட கன்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே RTX 4060 GTX எல்லாமே RTX 4060 தான். அண்ட் பிளஸ் வந்து இதுல இருக்க கீபோர்டு எல்லாமே வந்து நம்ம ரேசர் யூஸ் பண்ணிருக்கோம். கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரேசர். சேர்ஸ் வந்து என்னோட ஸ்பெஷல் ஆர்டர் கொசார் சேர்ஸ்க்கு வந்து நான் அதோட அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட எல்லா கம்ப்யூட்டரும் நீங்க பாத்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட் வந்து கொசார் தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கொசார் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா சூப்பரான சப்போர்ட். ஃபர்ஸ்ட் திங், கொசாருக்கு மார்க்கெட்டிங் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் ஜென்ரலா வந்து கம்பேர்ட் டு அதர் கம்பெனிஸ் வந்து கொசாரோட சப்போர்ட் வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு ஒரு ரேம் இஷ்யூ வந்துச்சு அண்ட் ஸ்ட்ரைட்டாவே அவங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க. இதுல இருக்கிற வீல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து மத்த சேர்ஸ் இந்த மாதிரி நீங்க கேமிங் சேர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரான வீல் போட்டிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் போட்டிருப்பாங்க. இந்த சிங்கிள் பிளேட் அப்படின்றது வந்து ஸ்கேட்டிங் வீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுல இருக்கிற ஆக்சுவல் சிங்கிள் பிளேட் வீல்ஸ் இது. ஸோ இது வந்து வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ். இது மத்த வீல்ஸ் மாதிரி இது அவ்வளவு சீக்கிரம் உடையறதுக்கான சான்சஸே கிடையாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் மார்க்கெட் சேர்ஸ் சொல்லலாம். நீங்க கேமிங் சேர்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்கிரிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் நம்மளால பண்ணி தர முடியும். அண்ட் தென் இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லாவே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி அண்ட் ஸ்பிளிட் ஏசி கம்பைன் பண்ணிருக்கிறோம். பெட்டர் கூலிங் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம பண்ணிருக்கிறோம். இங்க ஆக்கியபென்சி அப்படின்றது வந்து ஈவினிங் டைம் மட்டும் தான் இருக்கும். 5 o'clock இருந்து நைட் ஒரு 10 o'clock வரைக்கும். இப்போ மார்னிங்ல இருந்து 5 o'clock வரைக்கும் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹாட் டெஸ்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்க போறோம். அதாவது கிராஃபிக் டிசைனரோ, வீடியோ எடிட்டரோ, இல்ல வந்து கேம் டிசைனரோ, டெவலப்பரோ, இல்ல 3D மாடலரோ, 3D அனிமேட்டரோ அவங்க வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும். அண்ட் இட்ஸ் a very affordable price. So that நம்மளுக்கு வந்து மார்னிங்லயே நம்மளுக்கு ஒரு ரெவென்யூ வரும். அண்ட் ஆல்சோ ஈவினிங் அண்ட் வீக்கெண்ட்ஸ் வந்து கேமிங்ல இருந்து ரெவென்யூ வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் ஏரியா இது வந்து லான்ச் அப்படின்றது. அதாவது நீங்க வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் ஈவன் 6 people 7 people வரீங்க, நீங்க எல்லாரும் பிரைவேட்டா நீங்க வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னா அதுக்கான பிரைவேட் லான்ச் தான் இது. ஹையர் ஸ்பெக்ட் ஆல்மோஸ்ட் 65 inches டிவி அண்ட் தென் நம்ம PS5 அண்ட் இட்ஸ் கோனா பி மச் மோர் ஃபன் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ப்ளஸ் வந்து இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இதுக்குள்ள நாங்கள் ஒன்று எக்ஸைட்டிங் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக பிளானிங்லாம் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு இதில் எது யூட்டிலைசேஷன் நல்லா இருக்கு அப்படின்றத பொறுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். சரி, இவ்வளவும் சொல்லிட்டு இது எங்கே இருக்குன்னு சொல்லணும்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ இது வந்து நீங்கள் வேளச்சேரியில் இருக்கிறதுல ஒரு பிக்கஸ்ட் ஐகானிக் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால். ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல 3rd ஃப்ளோர் தான் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் இருக்க 3 days வந்து நீங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம கேட்சப் பண்ணலாம். அண்ட் இது நம்மளோட லான்ச். ஸோ நம்ம லான்ச் வந்து பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்றது தான். அண்ட் இங்கே ஆக்சுவலி கைஸ் இது ஆக்சுவலி எனக்கு ஒரு கிஃப்ட். இது ஸோ என் டீம் வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஷூட்லாம் இங்கே பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே ஏதோ வச்சிருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்களா? சொல்லவே இல்லை. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, என் பர்த்டே நான் செலிப்ரேட் பண்றது இல்லை. ஸோ அதனால முக்கால்வாசி யாரும் கிஃப்டே கொடுக்க மாட்டாங்க. என் பர்த்டே எப்பன்னு யாருக்குமே தெரியாது. அதனால கிஃப்ட் எப்பயாவது இந்த மாதிரி கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி பாருங்க, சூப்பராக இருக்கு. ஹேய் டட்டடா. ஸோ இது வந்து ஒரு ஹூடி, நம்ம வர்ச்சுவடைன்மெண்ட் லோகோ போட்டு செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி கூலஸ்ட் திங் என்னன்னா, இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து வின்டர். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஆர்மரோட வந்து ஒரு 2 டிஷர்ட் கொடுத்துட்டாங்க. வர்ச்சுவடைன்மெண்ட்லேருந்து 2, எக்ஸ்பெக்டேஷன் அகாடமிலேருந்து 4. ஐ திங்க் இனிமேல் ஃபியூச்சரில் வந்து நான் டிஷர்ட்டே வாங்க தேவைன்னு நினைக்கிறேன். எல்லா கம்பெனிஸுமே வந்து டிஷர்ட்டு, பேண்ட், ஜெட்டி எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐம் பிரிட்டி ஹாப்பி. அதுவும் இந்த மாதிரி ஹூடி கொடுக்கும்னு நினச்சி பார்க்கல. எப்போ போல ஸ்டாண்டர்டாக டிஷர்ட் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம டீம் கொஞ்சம் புட்சாலி டீம் தான், அதுக்கு டவுட்டே கிடையாது. பட் ஃபைனலி கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ் ஷூட் பண்ணுறது, நம்ம பக்கத்துலேயே ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கிறோம். அதே இடத்துல இந்த ஃபெசிலிட்டி பக்கத்துலேயே தான். இந்த மாதிரி அரைனால நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும், இல்லை வந்து தனியாக உங்களுக்கு வந்து ஸ்டுடியோ வேணும் அப்படின்னாலுமே இங்கே நீங்கள் வாங்க. வர்ச்சுவடைன்மெண்ட் டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ யூ கேன் டூ எண்ட் டு எண்ட், நாட் ஜஸ்ட் வீடியோ ஷூட் மட்டும் கிடையாது. வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து அது சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வர்ச்சுவடைன்மெண்ட் அண்ட் ஆஸ்ட்ரோக்லன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் 3 days இங்கே இருக்கேன். ஸோ யாராவது மீட் பண்ணா வாங்க. வில் சி அகைன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் சியர்ஸ்.